ஹாய், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். வாங்க இன்னைக்கு சிவலிங்கம் எப்படி சிம்பிளாக ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வச்சு வரையலாங்கிறத பார்க்கலாம். சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே பிரதோஷ காலத்தில் சிவனை எதுக்கு நம்ம வணங்குறோம் அப்படிங்கிற கதையும் கேட்டுக்கிட்டே இந்த ட்ராயிங்கை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. பிரதோஷங்கிறது நம்மளோட பாவத்தை தொலைக்கிறது தான் பிரதோஷம் வழிபாடு சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷம் எப்படி வந்தது, அந்த பிரதோஷ காலத்தில் ஏன் நம்ம சிவனை பூஜிக்கணும், விரதம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த கதையை, புராண கதையை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்க்கடலில் தான் அமிர்தத்தை கடைஞ்சு எடுத்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பார்க்கடலில் அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்கிறார். அதை கேட்டு, அந்த மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டு அந்த அமிர்தத்தை குடித்தா மரணம் இல்லைங்கிறத விஷயத்தை கேட்ட பிறகு அங்கே இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழணும், நம்மளுக்கு மரணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி முடிவு பண்ணுறப்ப அவங்களால, தேவர்கள் மட்டும் அதை செய்ய முடியாது, அது பெரிய பார்க்கடல் இல்லையா, அதை எப்படி நம்ம கடையிறது, நம்மளுக்கு அசுர பலமும் வேணும், அசுரர்கள் இருந்தால் தான் நம்ம அந்த பார்க்கடலை கடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களையும் நிறையா பேரை வர சொல்லி, இந்த மாதிரி அந்த அமிர்தத்தை குடித்தா மரணம் இல்லை, நீங்களும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கும் மரணம் இருக்காது, வாங்க சேர்ந்து கடையெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. யார்? தேவர்கள். பார்க்கடல்னால் என்ன? அதில் தண்ணி, அதை தண்ணியை எப்படி நம்ம மோரை கடைவோம், மோரை கடைஞ்சாதானே அதுலேருந்து வெண்ணெய் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் பார்க்கடலை கடையணும், கடைஞ்சாதான் அதுலேருந்து அமிர்தத்தை எடுக்க முடியும். அந்த பார்க்கடலை கடையறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? நம்மலாம் வீட்டில் மத்து யூஸ் பண்ணுவோம். அந்த மத்து, இத்தினூண்டு மத்தை பார்க்கடலில் கடைஞ்சா அந்த அமிர்தத்தை எடுக்க முடியுமா? பார்க்கடலுங்கிறது பெருசு. ஸோ என்ன பண்ணாங்க தேவர்கள், மத்தா மந்தார மலையை, மந்தாரம்னு ஒரு மலை இருந்தது, அந்த மலையை மத்தா பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த மலையை மட்டும் வச்சுட்டு எப்படி கடைய முடியும்? ஒரு கயிறு வேணும் இல்லையா? இந்த கிருஷ்ணருக்கு வெண்ணெய் எப்படி கடைஞ்சி தருவாங்க அவங்க அம்மா, ஒரு உரலில் போட்டு கடைவாங்க இல்லையா, அந்த மாதிரி மலையை மத்தாவும், வாசுகி பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பை கயிறாவும் யூஸ் பண்ணாங்க. ஸோ மத்து கிடச்சிடுச்சு, கயிறு கிடச்சிடுச்சு. இப்போ தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடன் கடைறாங்க. அந்த பார்க்கடலை கடைஞ்சும் அமிர்தம் வரவே இல்லை. ரொம்ப நேரமாக கடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மலையானது என்னது? மண். அது என்ன ஆகும்? நல்லா மடிஞ்சு கீழே இறங்கிடுச்சு. அந்த மாதிரி இறங்கினோடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, நம்ம தான் இந்த கிளப்பி விட்டோம், அமிர்தத்தை குடித்தா மரணம் இல்லைன்னு சொல்லி கிளப்பி விட்டோம், எல்லாரும் இப்போ கடைஞ்சிட்ருக்காங்க, அவங்களோட முயற்சி வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு என்ன பண்ணார், ஆமையாக மாறினார். ஆமையார்? கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரமாக மத்தா இருந்து அந்த பார்க்கடலை கடைஞ்சு ஒரு வழியாக அந்த எடுக்கணுன்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ நேரம்தான் அந்த பாம்பு கயிறு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாம்பு என்ன ஆச்சு, வலி தாங்காமல் விஷத்தை அந்த பார்க்கடலில் கக்கிடுச்சு. கக்கிடுறவுடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணிலாம் விஷமாயிடுச்சா, அந்த விஷம் பாய்ந்த தண்ணி மக்களுக்கு போச்சுன்னா என்னாகும், மக்களுக்கு உயிர் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணார், சிவன் அந்த ஆழகால விஷத்தை குடிச்சிட்டார். குடித்தோன்னு தான் அவர் தொண்டையிலேயே இருக்கும். அந்த விஷத்தை குடித்த பிறகு அந்த அமிர்தத்தை கடைஞ்சு அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த சிவன் ஆழகால விஷத்தை குடித்த நாள் தான் திரையோதசி திதின்னு சொல்லுவாங்க. அவர் குடித்த நாள் சனிக்கிழமை. திதிங்களில் நிறைய திதிகள் இருக்குது. அந்த திதி திரையோதசி திதி அன்னைக்கு அந்த ஆழகால விஷத்தை குடித்ததுனால அந்த சனிக்கிழமை குடித்து அந்த மக்களோட பாவம்லாம் சேர்ந்துடக்கூடாது, இந்த அமிர்தத்தை குடித்து அந்த அமிர்தம் கடையிறதுக்காக முயற்சி செஞ்சு விஷம் அந்த தண்ணியில் கலந்ததுனால மக்களுக்கு பாவம் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன் அந்த ஆழகால விஷத்தை குடிச்சிடுறாரு. அதனால தான் நம்ம சிவனை சனிக்கிழமை வர பிரதோஷத்தில் சிவனை நம்ம வணங்கினோம்னா 1000 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது. சிவன் பிரதோஷம் அன்னைக்கு நந்தியோட 2 கொம்புகளுக்கு நடுவில்
பரதம் ஆடுவாங்களாம். நடராஜரா பரதம் ஆடுவாங்களாம். அது ஒரு ஐதீகம். அதனால தான் நம்ம நந்தி மூலமாக வந்து சிவனை வந்து பிரதோஷம் அன்னைக்கு வணங்குறோம். நம்ம வந்து பிரதோஷ காலத்தில் முக்கியமாக நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு முன்னாடி நந்திக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து சிவன் வந்து ஆலகால விஷத்தை உண்ட நாள் இல்லையா? அப்போ வந்து நந்தி மூலமாக தான் நம்ம வந்து சிவனை வணங்குவோம்னு சொல்லிட்டு ஐதீகமில் புராண கதைகளில் நிறைய இடத்துல வந்து சொல்லப்படுது. இன்றைக்கும் வந்து நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் தொலைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பிரதோஷ காலம் அன்னைக்கு நந்தியை நம்ம மனதார வணங்கி சிவன் கோயிலில் விரதம் இருந்து பச்சரிசி காப்பரிசி சொல்லுவாங்க, அதை வந்து நந்தி பகவானுக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு வணங்கி வந்தால் நம்மளோட சகலமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கும் சொல்லிட்டு புராண கதைகள் வந்து சொல்லுது. இந்த சிவலிங்கத்தை வரைகிறப்ப நான் பிரதோஷ காலத்தில் நான் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தது இதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் நான் வரைஞ்சேன். இந்த ட்ராயிங்கும் வந்து ரொம்ப தெய்வீகமாக எனக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸை வச்சு தான் நான் இந்த ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். இந்த கதையை சொல்கிறப்போ ஒரு ஒரு தெய்வீக தன்மை வருங்கிறதுனால தான் இந்த கதையோட இந்த ட்ராயிங்கும் நான் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இந்த ட்ராயிங் ரொம்ப ஈஸியான ட்ராயிங்கு. கதை இதோட முடிஞ்சிடுச்சு. ட்ராயிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் பேசிக் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸை வச்சு தான் இந்த சிவலிங்கம் வரைஞ்சிருக்கேன். பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நத்திங், எல்லாமே பேசிக் பென்சில் ஷேடிங் மட்டும்தான். வேறு எதுவுமே இங்கே எந்த ஒரு மாயாஜாலமுமே பண்ணலை. ரொம்ப எளிமையான முறையில் வரைய வேண்டிய சிவலிங்கம் உங்களுக்கு இந்த சார்கோல் பென்சில் வச்சு ஷேடிங் பண்ணுறப்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது, அவ்வளோதான். ஒயிட் ஜெல் பென், சார்கோல் பென்சில், பேசிக் நார்மல் எல்லாருக்குமே கிடைக்கிற ஆர்ட் சப்ளைஸ் தான் இதெல்லாம். இதை வச்சு நீங்கள் வரைஞ்சால் எந்த அளவுக்கு அழகாக ஒரு எளிமையான தெய்வீகமான ஒரு சிவலிங்கத்தை வரையலாம். இந்த மாதிரி ட்ராயிங்கை இன்னும் நிறையா பார்க்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய கான்செப்ட் நான் இங்கே என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ரொம்ப எளிமையாக வரையணும் ட்ராயிங், ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வரையணும். அது நிறைய பேருக்கு ஆசைப்படுவாங்க. சிம்பிளாக இருக்கணும், பட் ஆனால் நம்ம ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் அந்த ட்ராயிங் வரையணும். நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கும் ஆசைப்படுவாங்க, பெரியவங்களும் ஆசைப்படுவாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் நிறையா சின்ன சின்ன சிம்பிள் டிப்ஸு ப்ளஸ் அந்த பென்சில் ஷேடிங்ஸ்லாம் எப்படி பண்ணணுங்கிற கான்செப்ட் வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ரொம்ப எளிமையாக தான் இருக்கணும், ஆனால் அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரியணும். அந்த மாதிரி ட்ராயிங்ஸ் தான் நான் வரைஞ்சிருக்கேன். என்னோடய சேனல் புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என் சேனல் உள்ளார போய் பாருங்கள். நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ட்ராயிங் வரையலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நான் வரைஞ்சி காமிப்பேன். என்ன மெத்தடில் யூஸ் பண்ணி வரையணும், பென்சில் ட்ரிக்ஸ் எல்லாம் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல ட்ராயிங்கில் பார்க்கலாம். இதோட என்னோடய கதை, என்னோடய வசனங்கள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். நீங்கள் ட்ராயிங்கை கண்டினியூ பண்ணி பாருங்கள். டாடா, பாய்.